பெரிய ஓக் மரத்தில் ஸ்குவீக்கிதான் எல்லா கரைகளிலும் மிகவும் சிறிய அணில். ஆனால் அவனுக்குத்தான் மிகப்பெரிய பிரகாசமான கண்கள் இருந்தன. மற்ற அணில்கள் அனைத்தும் வரவிருக்கும் குளிர்காலத்திற்காக பதுக்க தங்கள் கொட்டைகளை புதைப்பதில் மும்முரமாக இருந்தன. சீக்கிரம் ஸ்குவீக்கி என்று அவனுடைய அக்கா சிப்பர் கத்தினாள். குளிர்காலம் வரப்போகிறது. உனக்கு குறைந்தது 50 கொட்டைகள் தேவை. ஸ்குவீக்கி அவனுடைய சிறிய குவியலை பார்த்தான். அவன் 5 மட்டுமே புதைத்திருந்தான். அவன் பெருமூச்சு விட்டான். இது கடினமான வேலை. அப்போதுதான் ஸ்குவீக்கிக்கு ஏதோ விசித்திரமான ஒன்று கண்ணில் பட்டது. காட்டில் தரையில் பழுப்பு நிற இலைகளின் நடுவில் பிரகாசமான பச்சை பாசி ஒன்று வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த பாசி ஏன் இவ்வளவு பச்சை நிறமாக இருக்கிறது என்று ஸ்குவீக்கி ஆச்சரியப்பட்டான். அது மற்ற உலர்ந்த நொறுங்கும் இலைகளைப் போல இல்லை. அவன் கீழே ஓடிச் சென்று அந்த பாசிக்கு அருகில் தோண்ட ஆரம்பித்தான். கீறல் 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 என்று அவனுடைய சிறிய கால்கள் வேலை செய்தன. அவன் ஆழமாகவும் ஆழமாகவும் தோண்டினான். அப்போது கிளிங்! ஸ்குவீக்கி ஒரு மாபெரும் வழவழப்பான உருண்டையான செஸ்னட் கொட்டையை வெளியே எடுத்தான். அது சாதாரண கொட்டையை விட 3 மடங்கு பெரியது. அவன் அத்தனை பெரிய கொட்டையை இதற்கு முன் பார்த்ததில்லை. அவன் அந்த பிரகாசமான பச்சை பாசியைச் சுற்றிலும் தோண்ட ஆரம்பித்தான். ஆச்சரியப்படும் விதமாக அவன் இன்னொரு செஸ்னட்டை வெளியே எடுத்தான். பிறகு இன்னொன்று. பாசியானது மற்றொரு வகையான மரத்திலிருந்து நிறைய கொட்டைகள் விழுந்து அவை தரையில் ஈரப்பதத்துடனும் புதியதாகவும் இருந்த இடத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது. ஸ்குவீக்கி மகிழ்ச்சியுடன் தனது பெரிய செஸ்னட் குவியலை ஓக் மரத்திற்கு உருட்டிச் சென்றான். ஆஹா ஸ்குவீக்கி என்று சிப்பர் மூச்சுத் திணறினாள். இவ்வளவு பெரிய கொட்டைகளை நீ எங்கிருந்து கண்டுபிடித்தாய்? ஸ்குவீக்கி பெருமையுடன் தன் மார்பை நிமிர்த்தினான். சிப்பர், எல்லாரும் தேடும் இடத்தில் நான் மட்டும் பார்க்கவில்லை என்று அவன் கத்தினான். நான் வித்தியாசமான ஒன்றைத் தேடினேன். அந்த பிரகாசமான பச்சை பாசிதான் இந்த இடம் விசேஷமானது என்று எனக்கு காட்டியது. அந்த குளிர்காலத்தில் ஸ்குவீக்கி அவனுடைய சுவையான செஸ்னட்களைச் சாப்பிட்டான். மேலும் சில சமயம் நீங்கள் ஆர்வமாக இருந்து உங்களைச் சுற்றியுள்ள சிறிய விஷயங்களை உற்று பார்த்தால் மட்டுமே சிறந்த பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்படும் என்று மற்ற எல்லா அணில்களுக்கும் அவன் கற்றுக் கொடுத்தான்.